இப்போ பார்க்க போகிற டாபிக் இன்வாய்ஸில் லோகோ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லோகோ செட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு இன்வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பிடிஎஃபாக ஒன்று வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இன்வாய்ஸ் சேல்ஸ் வவுச்சருக்கான இன்வாய்ஸ். இந்த இன்வாய்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ், கம்பெனிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்ட்டிக்கான டீட்டெயில்ஸ், சேல் பண்ணுறோம் இல்லைங்களா, சேல் பண்ணக்கூடிய அந்த டெப்டாஸ்க்கான டீட்டெயில்ஸு. ஸோ டெப்டாஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்வாய்ஸில் நம்ம இன்வாய்ஸ் நம்பர், டேட்டு, நம்ம கேஷாக கொடுக்குறோமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ரைட் சைடில் பிரிண்ட் ஆகிருக்கும். என்ன ஸ்டாக் நம்ம சேல் பண்ணியிருக்கோம், கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஸ்டாக் தான் நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஹெச்எஸ்என் நம்பர், 50 குவான்டிட்டி, ரேட்ஸு, அமௌண்ட்ஸு, ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களுக்கு ஓவராலாக கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 9%, 9%, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்வாய்ஸ்க்குள்ளே தான் நம்ம ஒரு லோகோவை செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லோகோ உங்களோட லெஃப்ட் சைடில் கார்னரில் இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த இன்வாய்ஸ்க்கான லோகோவை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். டேலி ஓப்பன் பண்ணிக்கோங்க. டேலி ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த கம்பெனியும் அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட கம்பெனி சிவா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது தான் என் கம்பெனியை நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். கரண்ட் பீரியட் என்னென்னா April 1 31 March தான். இயர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய வவுச்சர்ஸஸ் செக் பண்ணணும் அப்படின்னா டே புக் அப்படிங்கிற ஆப்ஷன், டே புக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் இயர்ஸ் கொடுத்துக்கோங்க. Alt F2 April 1, 24 31 March அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை வவுச்சர்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது சேல்ஸ் வவுச்சர் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸ் வவுச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டிங்கான ஷார்ட்கட் கீ Ctrl+P, இதில் ப்ரிவியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நம்ம பிடிஎஃபாக பார்த்த அந்த இன்வாய்ஸும் இந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸும் சேம் தான். இந்த இன்வாய்ஸ்க்கு தான் நம்ம லோகோ செட் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஜூமிங் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இன்வாய்ஸ் உங்களுக்கு ஜூம் ஆகிடும். ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு மெயின் மெனுவில் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன், ஷார்ட்கட் கீ Ctrl+P அப்படிங்கிறது, இதில் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கம்பெனி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது, கம்பெனி டீட்டெயில்ஸில் இன்க்ளூடிங் கம்பெனி லோகோ அப்ளிகபிள் டு பிரிண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஷேர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ண உடனே நம்மளுக்கு கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். கம்பெனிக்கான டீட்டெயில்ஸில் நம்ம லோகோ செட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் அண்ட் சைஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. என்ன ஃபார்மேட் அப்படின்னா பிஎம்பி ஃபார்மேட் அண்ட் ஜேபிஇஜி ஃபார்மேட்டை மட்டும்தான் டேலி சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பிக்சரோட சைஸ் 96 பிக்சல் வித்தும் 80 பிக்சல் வந்துட்டு ஹைட்டும் இருக்கணும். லோகோ எல்லா வவுச்சர்ஸ்க்குமே பிரிண்ட் ஆக போகிறதில்ல, ஒரு பர்டிகுலர் வவுச்சர்ஸ்க்கு மட்டும்தான் பிரிண்ட் ஆகும், ரிப்போர்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது வியூ ஆகும். இந்த ஆப்ஷனுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு இமேஜ் பாத் அப்படிங்கிறது, நம்ம இமேஜ் எந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு செலக்டில் வந்துடும். கம்பெனி எந்த லொக்கேஷனில் கிரியேட் ஆகிருக்கோ அதே லொக்கேஷனில் தான் பிக்சரும் போய் சேவ் ஆகும். ஸோ அதனால ஜஸ்ட் அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் ஃபைல் நேம் அப்படிங்கிறது நம்மளோட பிக்சரோட பேர் என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன். இதில் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப், இதில் லோகோ ஜேபிஇஜி ஃபைல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இது கீழே இமேஜ் பாத் அப்படிங்கிற ஆப்ஷனில் நமக்கான லொக்கேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இப்போ கெட்வே ஆஃப் டேலியில் டே புக்கில் சேல்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் ப்ரிவியூ ஆப்ஷனில் நம்மளுக்கான லோகோ செட் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் தான் மற்ற எல்லா கம்பெனிஸ்க்குமே நீங்கள் லோகோ செட் பண்ணிக்கலாம்.